ஹலோ, இன்றைக்கி பன்னீர் லபாப் தர்னா நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷுங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. அதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீஸ் எல்லாம் சேர்த்து லைட்டாக பரட்டி விட்டுக்கங்க. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பரட்டி விடுங்க, போதும். இப்போ இந்த பன்னீரை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கிறலாங்க. நெக்ஸ்ட்டு கடாயை சூடு பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. இதில் 1 டீஸ்பூன் பட்டரும் சேர்த்துக்கங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க. இதில் பிரியாணி இலையும் 2 பீஸ் சேர்த்துக்கங்க. இப்போ பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 1 வெங்காயமோ 2 வெங்காயமோ சேர்த்துக்கங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க. இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இப்போ இதில் ஒரு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க. 2 டீஸ்பூன் பூசணி விதை, அப்படி இல்லைன்னா வெள்ளரிக்காய் விதை சேர்த்துக்கங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கங்க. இது காரம் இருக்காது, ஆனால் நல்லா கலர் கொடுக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. இப்போ இதிலையே 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கரலாங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. இதில் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க. அது கூடவே குடமிளகாயையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த குடமிளகாய் தாங்க இந்த கிரேவிக்கே டேஸ்ட் கொடுக்கும், நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இந்த வெங்காயத்துக்கும் குடமிளகாவுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கங்க. உப்பு சேர்த்து வதக்கிறப்ப அதிகமாக எண்ணெய் இழுக்காது, சீக்கிரமாகவும் வதங்கிடும். இப்போ இது கூடவே ஒரு பெரிய தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த கிரேவியில் வெங்காயமும் தக்காளியும் நம்ம வதக்கவும் செய்கிறோங்க, அரைச்சும் போடுறோம். அதனால் நீங்கள் எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதில் பாதியை வதக்கி அரைச்சிருங்க, பாதியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. தக்காளியும் அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அப்படியே இதில் சேர்த்துருங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறனால கிரேவி நல்லா கொதித்து வெளியில் தெறிக்க ஆரம்பிக்குங்க. அதனால தான் மூடி போட்டு மூடி வைக்கிறது சேஃப்டி. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை அப்படியே இதில் சேர்த்துருங்க. பன்னீரை உடஞ்சிடாமல் கிண்டி விடுங்க. இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறனால கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் வருங்க, அது கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கங்க. திரும்பவும் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா கிரேவி எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா திக்காக இருக்குங்க. இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை அப்படியே மேலே தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது சப்பாத்தி, குல்ச்சா, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.